நீங்களும் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டா இருந்தா இது கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட் ஆகும். ஃபைனல் இயர் 6த் செமஸ்டர் ஃபுல்லாவே மினி ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்குமே. இந்த ப்ராஜெக்ட் பண்றதா, அந்த ப்ராஜெக்ட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி அந்த மினி ப்ராஜெக்ட்டோட பிரசன்டேஷன் அண்ட் வைவா தான் இன்னைக்கு இருந்துச்சு. அதுக்கு டாக்குமெண்டேஷன் ஒண்ணு ரெடி பண்ணிருப்போம். 1008 கரெக்ஷன் வந்திருக்கும் அதுக்கே. அது மினி ப்ராஜெக்ட் எக்ஸாம் இன்னைக்கு இருக்குன்னா நாங்க இன்னைக்கு தான் அந்த டாக்குமெண்டேஷனே சைனே வாங்கணும். எப்படியோ இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் ஒரு ஆணி அடிச்சு போடுறதுக்கா இதெல்லாம் பண்றோம்னு இருக்கும். அதுல அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கணும். 1.5 ஸ்பேசிங்க்கு அதுவும் கரெக்டா இருக்கணும். அப்புறம் 12 சைஸ் ஃபாண்ட், டைம்ஸ் ரோமன் ஃபாண்ட் தான் வைக்கணும். கண்டென்ட் கூட இது ரொம்ப கம்மியா இருக்குமா, இது ரொம்ப அதிகமா இருக்கு, இது கம்மி பண்ணுங்க, அது கம்மி பண்ணுங்க, இவ்வளவு பேஜஸ் இருக்கணும்னு சொல்லி அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒரு வழியா மினி ப்ராஜெக்டும் பண்ணி அதுக்கு டாக்குமெண்டேஷனும் பண்ணி இன்னைக்கு வைவா அண்ட் பிரசன்டேஷனே வந்துருச்சு. எங்க குரூப்புக்கு மட்டும் நாங்க இந்த டாக்குமெண்டேஷனுக்கே 1500 கிட்ட செலவு பண்ணிருப்போம். அப்புறம் மினி ப்ராஜெக்ட் எக்ஸாம் அண்ட் வைவா பிரசன்டேஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த எல்லாரும் நமக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணிருக்கும் போது நம்ம டர்ன் அடுத்து வரப்போகுதுன்னு இருக்கும்போது ஒரு பயமா இருக்கும் பாருங்க. அது சொல்லவே முடியாது. உங்களோட மினி ப்ராஜெக்ட்லாம் எப்படி போச்சு? உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களோட டீம் எல்லாம் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.